வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மே 1 இன்னைக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதியும் கார்த்தியும் அந்த விசா அப்ளை பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வெளியில வராங்க. ரேவதியும் கார்த்தியும் வரும் பொழுது கார்ல ரேவதி வந்து கார்த்திகிட்ட, இங்க பாரு ராஜா, ஏதாவது ஒரு கடையில ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் நிப்பாட்டுறாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, எனக்கு செமையா பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் ரேவதியை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு ரேவதிக்கு வந்துட்டு தேவையான பிடிச்சது எல்லாம் ஆர்டர் பண்றாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அது எப்படி எனக்கு பிடிச்சதா எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ற, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என்ன என் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க போல. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அம்மா தாயே, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் நான் எதுவும் பண்ணல. இது எல்லாமே நீ வீட்டுல அதிகமா கேட்டிருக்க உங்க அம்மா கிட்ட, அதையெல்லாம் சும்மா கேட்டேன், அதை வச்சுதான் உனக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல, இப்படியாவது என் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு ஒருவேளை இதெல்லாம் பிடிக்கல, நான் ஆர்டர் பண்ணது சாப்பிட விருப்பம் இல்ல அப்படின்னா நீ இது எதுவுமே சாப்பிட வேணாம். இது எல்லாத்தையும் ஓரத்துல வச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அது சரி, சரியா நீ பிளான் பண்றியே, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சு அதையெல்லாம் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, மெதுவா சாப்பிடுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோம்ல, சரியா சாப்பிடல, அதான் ரொம்ப பசிச்சிருச்சு. கார்த்தி சொல்றாரு, சரி சரி மெதுவா சாப்பிடு அப்படின்னு. கார்த்தி ரேவதி சாப்பிடுறத பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, என்ன பாக்குற? கார்த்தி சொல்றாரு, இல்ல, லைட்டா பசிக்கிறதுக்கே இவ்வளவு சாப்பிடுறியே, அதான் கேட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, கண்ணு வைக்காத அப்படின்னு. அப்ப கார்த்தி சிரிக்கிறாரு. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இதெல்லாம் பண்ற அப்படிங்கறதுக்காக நான் எப்பவுமே உன் கூட பாசமா வந்துருவேன் அப்படின்னு நினைக்காத. நான் இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த ஊரை விட்டு போக போறேன். அது வரைக்கும் நான் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன் தேவையில்லாம. ஏன்னா போறப்ப நான் கொஞ்சம் நிம்மதியா போகணும்ல, அதனால உன்கிட்ட நான் தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். அதை நீ அட்வான்டேஜா பயன்படுத்தி என்ன நெருங்கணும் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீதான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்னைக்குமே உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் வந்த நோக்கமே வேற. அதனாலதான் நீ சொல்றது எதையுமே நான் ஒத்துக்கல. இப்ப கூட மகேச நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிற. மகேச நான் அப்படி கடத்தி வச்சிருந்தா, ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, மகேச இத்தனை நாளும் நான் கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் என்ன? அதான் நான் நினைச்ச மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு. நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு ரேவதி. மகேச நான் கடத்தி வச்சிடல. மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. வேணும்னா சொல்லு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நம்புவேன் அப்படின்னு சொல்லாத. உனக்கு பின்னாடி பல உண்மைகள் மறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. உன் உண்மையான பேரு கூட இன்னைக்குதான் எனக்கே தெரியும், கார்த்திகேயன். அப்புறம் சொந்த ஊரு சென்னை அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரேவதி, இத பத்தி தான் நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லாத. இத்தனை நாளும் அத்தை என் பேரு ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் என் பேரு இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். உனக்கே தெரியும், பரமேஸ்வரி பாட்டியோட பேரு கார்த்திக், என் பேரு கார்த்திகேயன் அப்படின்னு இருக்கிறதுனால அத்தை என் மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல சின்ன மாமியார் சந்திரா வேற ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் பேரு இப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க நான் தான் கார்த்தி அப்படின்ட்டு சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சூப்பரு, இது எனக்கு கிடைச்ச லட்டு மாதிரி சான்ஸ் ஆச்சே, இதை நான் பயன்படுத்தலாமே. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன ரேவதி இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, சும்மா சொன்னேன், எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒருவேளை அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா உன் மேல என்னை விட மலை அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால அம்மாவோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிரும். அதனால நான் கண்டிப்பா உன் விஷயத்த பத்தி நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். உன் பேரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதனால நீ கவலைப்படாத. இது கேட்டதோட கார்த்திகேயன் தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு சொல்ல,
அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் போதும், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறதுக்காக உன் மேல நான் சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காத. என்னைக்குமே நீ எனக்கு எதிரிதான், ஞாபகம் வச்சுக்கோ. கார்த்தி சொல்றாரு, சரி ரேவதி, நான் என்னைக்குமே உனக்கு எதிரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரி சாப்பிட்டாச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போறத மாயா பாக்குறாங்க. அதை பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம கோவம். இந்த ரேவதி மகேஷ தான் உண்மையா காதலிக்கிறேன், அவன் இல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கும் ஹனிமூன் போறா. இப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போறா. இவ பாட்டுக்கும் இந்த டிரைவர் ராஜா கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நான் என் மகேஷ பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளும் என் மகேஷ பிரிஞ்சு நான் இருந்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு நாள் மகேஷ பிரிஞ்சு இருக்கன்னா அதுக்கு இவன் தான் காரணம். இவனை விடக்கூடாது அப்படின்னு மாயா செம்ம கோவப்படுறாங்க. அப்புறமா நம்ம ரேவதியும் கார்த்தியும் நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, நானும் 2-3 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், கையில ஒரு சர்டிபிகேட் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு வரையே, எங்க போயிட்டு வர? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த சர்டிபிகேட்ஸ வச்சு எனக்கு இவருக்கு மேரேஜ் ஆனிச்சுல்ல, அது மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் போனேன். ஏமா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போனியா? ஆச்சரியமா இருக்கே. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, எனக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, அப்புறம் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க முடியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜா பார்த்தே, என்ன மாப்பிள, ரேவதி சொல்றது உண்மையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாட்ட, நானும் ரேவதியும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் போனோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ரேவதி, இப்படியும் ஒரு வேலை முடிஞ்சிருச்சுல, போதும். உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் போகலாமா? சாமுண்டீஸ்வரியும் சரி போ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா இங்க வா. ராஜா வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதி இப்போதைக்கு உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு அவளை தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. கார்த்தி சொல்றாரு, மேடம், கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொன்னேன், ரேவதி கண்டிப்பா என்ன தப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சுதானா நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டினேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ரேவதி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போதும். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஏற்கனவே அந்த மாயாவால ரேவதிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. அப்ப நீங்க காப்பாத்திட்டீங்க. மறுபடியும் அந்த மாயாவால எதுவும் ஆபத்து வருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கும் நீங்க ரேவதி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க. கார்த்தி சொல்றாரு, மேடம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, அந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். மகேஷ நான் கடத்தி வச்சிருப்பேன் அப்படின்னு மாயா தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மகேஷ் எங்கேயோ போயிட்டான், ஆனா எங்க போனான்னு தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட்டு உங்க லைஃப நீங்க கெடுத்துக்க வேணாம். நீங்க போங்க மாப்பிள்ள, ரேவதி எங்க வெயிட் பண்றா. ஆர்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு நம்ம மேலயும் கொஞ்சம் டவுட் இருக்கு. அந்த மகேஷ நான் தான் கடத்தி வச்சிருப்பேன் அப்படின்னு மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு. சோ சீக்கிரம் ரேவதிய கூப்பிட்டுட்டு வந்து மாயா அப்புறம் மகேஷ் 2 பேரையும் முன்னாடி நிக்க வச்சு அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத ரேவதிக்கு சீக்கிரம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அப்பதான் ரேவதி ராஜா கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ஊரை விட்டே கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி உள்ளார போனதோட ரேவதிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நேரா வாஷ்ரூமுக்கு போயிட்டு செமையா வாமிட் பண்றாங்க. கார்த்தி இதை பார்த்துட்டு, ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகி, ரேவதி என்னாச்சுன்னு சொல்லு. ரேவதி சொல்றாங்க, இல்ல ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிட்டு போல, எனக்கு அப்படியே நெஞ்சு கரிச்சுக்கிட்டு வாமிட் வருது. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்க மெடிக்கல் போறாரு. போயிட்டு ரேவதிக்கு டேப்லெட் வாங்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் ரேவதி வெளியில வந்தவங்க மறுபடியும் வாமிட் பண்ண போறாங்க. அப்ப கார்த்தி டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி எதுக்குன்னு கேக்குறாங்க. இப்ப எதுக்கு நீ இதை வாங்கிட்டு வர? கார்த்தி சொல்றாரு, இது வாமிட்டுக்குள்ள மாத்திரதான், முழுங்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, தேவையில்லாம எனக்கு கொடுக்காத. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, நீ வாமிட் பண்ணிக்கிட்டே இரு, நான் போயிட்டு அத்தை கிட்ட சொல்றேன். அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ
இவன் என்ன அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றான், அம்மா வேற ஏதாவது நினைச்சிருவாங்களே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லத்தோட கார்த்தி நிக்கிறாரு. அப்ப ரேவதி அந்த டேப்லெட்டை வாங்குறாங்க. குடு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை போடுறாங்க. டேப்லெட் போட்டதோட ரேவதிக்கு கொஞ்சம் வாமிட் நிக்குது. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது வாமிட் உடனே நின்னுருச்சு, ஒருவேளை இவன் நல்ல மாத்திரை தான் வாங்கிட்டு வந்திருப்பானோ. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன இப்ப சரியாயிட்டா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரியாயிட்டு, நல்ல மாத்திரை தான் வாங்கிட்டு வந்திருக்க. இத பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது சாதாரண நெஞ்சு கரிப்பு தான், இதுக்கெல்லாம் டேப்லெட் போட்டு உடனே சரி பண்ணிடலாம். இது கேட்டதோட ரேவதியும், ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, வாமிட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்ல வேணாம், அவங்க கண்டதையும் நினைச்சுப்பாங்க. ரேவதி கேக்குறாங்க, அவங்க நினைக்கிறதுக்குள்ள நீ ஏதாவது நினைக்கலாம்னு நினைக்கிற போல. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வராரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் இவன் நல்லவன் மாதிரிதான் தெரியுதான், ஆனா இவனை நல்லவன்னு நினைச்சு நான் ஏமாந்ததுதான் மிச்சம். இவனை என்னைக்குமே நல்லவன்னு நினைக்கவே கூடாது. ரேவதி ஸ்ட்ராங்கா இரு, இவன் என்ன பண்ணாலும் சரி இவனை என்னைக்குமே நம்பாத அப்படின்னு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இங்க வெளியில வந்ததோட நம்ம மயில் வாங்கணும் இருந்து கார்த்திகிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்றீங்க, ரேவதியை கூட்டிட்டு இங்கே வெளியில எல்லாம் போயிட்டு வரீங்க போல. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு வந்தீங்க, என்ன முக்கியமான விஷயம்? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகுது. மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, என்ன ஆச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி ரேவதி வந்துட்டு வெளிநாடு கிளம்ப போறா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு மயில் வாகனம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ரேவதி வெளிநாடு போக போறாளா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, ரேவதி வந்துட்டு வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்க்க போறாளாம், அதுக்காக அவ வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டான். இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு செம்ம ஷாக்கு. மாப்பிள்ள, இன்னைக்காவது ரேவதி உங்களை நல்லபடியா புரிஞ்சுப்பா, லைஃப் சீக்கிரம் மாறிடும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ரேவதி என்ன இவ்வளவு பிடிவாதத்தோட இருக்கா. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, என்னைக்காவது ரேவதி மாறிடுவா அப்படின்னு நானும் தான் எதிர்பார்த்தேன், ஆனா ரேவதி மாறுற மாதிரியே தெரியல. ஆனா என் மேல உள்ள கோவத்துல அவ வீட்டுல உள்ள அம்மா அப்பா அக்கா அப்படின்னு எல்லாரையுமே அவ பிரிஞ்சு போறதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஜஸ்ட் என் மேல உள்ள ஒரு கோவத்தினால அவ இப்படி பண்றாளே அப்படின்னு வருத்தமா இருக்கு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, நான் மாமா கிட்ட சொல்லி ரேவதி கிட்ட பேச சொல்லவா? ரேவதி அவசரத்துல முடிவு பண்றா. கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டாம், ரேவதி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, அப்புறம் எப்படி என்னால யாருக்கிட்டையும் சொல்ல முடியும்? நீங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ரேவதியோட விருப்பம் என்னவோ அப்படியே அவ முடிவெடுக்கட்டும், நம்ம அவளோட முடிவுக்கு என்னைக்குமே குறுக்க போய் நிக்க கூடாது. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க எவ்வளவு நல்லவரு, ஆனா உங்களையே அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க, என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். மயில் வாகனம் ரொம்ப கவலைப்படுறாரு. கார்த்தி வெளியில வந்ததோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, பாவம் ரேவதி ஏன் இப்படி முடிவெடுக்கிறா. கார்த்தியும் ரொம்ப பாவம், அவர் ஏற்கனவே ஒரு காதல்ல தோத்து போயிருக்காரு. ரேவதி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பாரு. ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு. ரேவதி ஏன் இப்படி தப்பான முடிவெடுக்கிறா? மாப்பிள்ளையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லைனா நானாவது ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பனே அப்படின்ட்டு மயில் வாகனம் ரொம்ப கவலைப்படுறாரு. அதே நேரத்துல ரேவதி இங்க இருந்து மாடிக்கு வராங்க. ரேவதியை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு வாய் பொறுக்கல, கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனா கேட்க கூடாது அப்படின்னு அமைதியா இருக்காரு. ரேவதி இங்கேருந்து வந்துட்டு மயில் வாகனத்தை பார்த்துட்டு, மாமா, உங்களுக்கு ராஜாவை பத்தி ஒரு சீக்ரெட் தெரியுமா? மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன ரேவதி சொல்றேன்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவர் பேரு ராஜாவே இல்ல, கார்த்திகேயன், அவரு சென்னையில இருந்து வராரு, உங்களுக்கு தெரியுமா? இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாளே அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ரேவதி இந்த விஷயத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்ப இத பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி, இது மாதிரி உனக்கு எப்படி ரேவதி தெரியும், யாரு சொன்னாங்க? ரேவதி சொல்றாங்க, இன்னைக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நாங்க போனோம். அங்க இவரோட ஒரிஜினல் பேரை பார்த்துட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இவர் எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, மாப்பிள்ள இது மறைச்சத்துல எந்த தப்பு இல்ல, நான் இதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல
இந்த குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர போகுதில்ல அப்படின்னு. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப மயில்வாகன் கேக்குறாரு, ரேவதி நீ என்ன சொல்ற? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவர் பேரு கார்த்திகேயன். அதை பத்தி அம்மா கிட்ட சொன்னாரா? ஏன்னா பரமேஸ்வரி பாட்டியோட பேரும் கார்த்தி இல்ல. ஒருவேளை அப்படியே இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் இவர் உண்மையை சொல்லாம இருந்திருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும், உண்மையை சொல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா அது வேற பெரிய பிரச்சனை ஆகிரும்ல. அம்மா ராஜா மேல அவ்வளவு நம்பிக்கையில இருக்காரு. ஒருவேளை அவங்க நம்பிக்கை போற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனாலதான் அதை பத்தி எதுவும் சொல்லல. இது கேட்டதோட மயில் வாகனமா, நல்ல முடிவுதான் ரேவதி எடுத்திருக்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்க மாமா. மயில் வாகனம் சொல்றாரு, நீ வெளிநாடு போக போறியாம்ல. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு சொன்னது? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ளதான் சொன்னாரு. ஆனா சொல்லக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் கேட்டேன். இங்க பாரு ரேவதி, இப்ப கூட சொல்றேன், அவர் மாதிரி ஒரு நல்லவரை உன்னால எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீ அவரை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவருதான் உன் லைஃப்ல பெஸ்ட் சாய்ஸ். நீ தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காத ரேவதி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இது பாருங்க மாமா, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இந்த கல்யாணமே இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுங்கள. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. அதை பத்தி நீங்க யாரையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையா அப்படிங்கறத பத்தி மட்டும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி மாமா வந்துட்டு என்ன சேர்ந்து வாழ சொல்றீங்க? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. மகேஷ் வந்து காணாம போனதுக்கு அவன் தான் காரணம், கண்டிப்பா வேற யாரும் காரணமே கிடையாது. ஆனா நீங்க ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. மாமா, இனிமே அந்த கார்த்தியை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா போறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சோ அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரோஹிணிக்கு ஆபத்து வர போற மாதிரியும், ரோஹிணியை வந்துட்டு நம்ம பாட்டி பரமேஸ்வரி ரத்தம் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனா பரமேஸ்வரி ரத்தம் கொடுக்க வரதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இவதான் ரத்தம் கொடுத்து என் பொண்ணு உயிர் பிழைக்கணும் அப்படின்னா என் பொண்ணோட உயிரே தேவையில்ல, சாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்னதை பார்த்துட்டு பரமேஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. என்ன இப்படி நீ இறக்கமே இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க. அப்புறமா கார்த்தி என்ன பண்றாருன்னா, பரமேஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு வேற யாரோ மாதிரி மேல ஒரு போர்வை போட்டு கூட்டிட்டு வராங்க. அப்பயும் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இது யாரு அப்படின்னு. ஆனா கார்த்தி எப்படியோ சமாளிச்சு பரமேஸ்வரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு ரோஹிணிக்கு ரத்தம் கொடுக்க வச்சிடுறாரு. சோ இதுதான் அப்கமிங் ப்ரோமோ. சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாத்துலயும் வந்து கோவில் எபிசோட்ஸா காமிச்சிருக்காங்க. கோவில் எபிசோட்ஸ் ஷூட்டிங்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு போல. ஸோ ஒருவேளை அப்கமிங் வாரம் வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் வாரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு சின்ன எபிசோட்ஸ்ல ரேவதி வாமிட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.